ஸ்ரீ குருவே நம. சார் வணக்கம் சார். பூர்வ ஜென்மத்தில் அனுபவிச்ச கர்ம வினைகள் எப்படி நம்ம அறிஞ்சிக்கிறது இல்லை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது எல்லாமே நம்ம ரெண்டு விஷயம். ஒன்று யோகத்துறையில் யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமத்தில் நல்லா ஆழ்ந்து போகும்போது இந்த கூட்டும் சாவி நமக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம திறந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம யார் என்னவா இருந்தோன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு விஷயம். இது நம்மளுடைய வழுவாத யோக பயிற்சி, மன தூய்மை, குரு அனுக்கிரகம், பூர்வ புண்ணியம், இதெல்லாம் கை கொடுத்தா தான் இது நடக்கும். அது ஒரு விஷயம். சரி, இப்போ நான் சாதாரண மனிதனாக இருக்கிறேன். நான் பூர்வ ஜென்மத்தில் நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல. இப்போ ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கிறேன். இதை நான் எடுத்துக்கிறது அப்படின்னா, தவஞானி சொல்வார், முன்னை பிறவியில் செய்த முதுதவம் பின்னை பிறவியின் பேற்றால் அறியலாம். தன்னை அறிவதாம் அறிவு அஃதன்றி பின்னை அறிவது பேயறிவாகுமே. இப்போ நாம் பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்தோன்றதுக்கு அதுக்கு ஒரு பெரிய சிந்தனையோ பெரிய ஒரு ஆராய்ச்சியோ தேவையில்லை. இப்போ நீ வாழற வாழ்க்கை இருக்குதுல்ல, அது பூர்வ ஜென்மத்தில் நீ என்னவா உன்னை வடிவமைச்சிக்கணியோ அதனுடைய பிரதிபலன் தான். அதில் எந்த சந்தேகமானா எவ்ரி ஆக்ஷன் அஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், நியூட்டனுடைய ஒரு தத்துவம். நாம் என்னமா நம்மளை வடிவாக்கம் பண்ணிக்கணுமோ, எப்படி நாம் இந்த உடம்பை நல்லபடியாக வச்சுக்கணுமோ, இல்லை இந்த உடம்போட அருமை தெரியாமல் போட்டு இதை துன்புறுத்தணுமோ, தீய பழக்கங்களால் இந்த உடம்பை கெடுத்துக்கணுமோ, அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடம்பு வாய்க்குது. எப்படி நம்ம நம்மளுடைய பெற்றோர்களை போற்றி கிடைச்ச நல்ல விஷயங்கள் ஒன்றும் பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செஞ்சோமோ, சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சோமோ, நம்மக்கிட்ட இருந்த ஒரு ஒரு விஷயத்தினுடைய அருமை தெரிந்து தர்மத்தின் பாதையில் நடந்து போகும் பொழுது ஒருத்தனுக்கு நல்ல பிறவி வாய்க்குது. இது இல்லாமல் நாம் தீய விஷயங்களை செஞ்சு இன்னொருத்தவங்க மனசை புண்படுத்தி, அது என்னது, காயா முன் மரமீது பூ பிஞ்சு அறுத்தேனோ, கண்ணியரை பழிகொண்டேனோ, கடனென்று பொருள் பறித்து பிறர் வயிறு எறிந்தேனோ, தாயார் உடன்பிறப்புக்கு என்ன வினை செய்தேனோ, தவஸ்விகளை ஏசினேனோ, இந்த மாதிரி லைனாக வந்துனே இருக்கும். ஐயோ, என்னென்னலாம் பண்ணணும் தெரியல, இப்படி துன்பப்படுறேன். அப்போது இந்த பிறவி என்பது போன ஜென்மத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதனோட பிரதிபலிப்பு தான். இதை சில பேர் சொல்லலாம், அது எப்படிங்க இப்போ ஒருத்தன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறான், அவங்ககிட்ட போய் நீ பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் அதை நீ அனுபவிக்கிற. இது அவனை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்கிற விஷயம் அல்ல. அதை நல்லா நம்ம சிந்திக்கணும். இது ஒரு முன்னெச்சரிக்கை. சரி, ஏதோ நாம் செய்த ஒரு வினைப்பயன் இப்போ நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்குது. அந்த துன்பத்தை எந்த ஒரு தப்பும் பண்ணிடாம, திருப்பியும் அதர்ம காரியங்கள் பண்ணிடாம, தர்மத்தின் பாதையில அந்த துன்பத்தை அனுபவிச்சு தீர்த்துட்டு அதுலேருந்து வெளியே வந்துடணும். அதுதான் நம்ம இங்க அறிய வேண்டிய ஒரு விஷயம். துன்பத்துல இருந்து தப்பிக்கிறோன்னு திருப்பி ஒரு தப்பை பண்ணிடக்கூடாது. அதுக்கான ஒரு எச்சரிக்கை. அதுவும் இல்லாம இது நம்ம ஞானிகள் வழி வழியா சொன்ன விஷயம். ஆன்மான்றது, மறுபிறவின்றது, கர்ம வினைன்றது, நாத்திகர்கள் அப்படின்னு சொல்றவங்களும், அல்லது நாத்திகர்கள் இல்லை பெரிய பேரறிவாளர்கள் சொல்கிறவங்கெல்லாம் ஆன்மாவெல்லாம் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல, கர்ம வினைகள்லாம் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்படிலாம் வாதம் பண்ணலாம். அதெல்லாம் அறிவுபூர்வமாக நம்ம சிந்திக்கும் பொழுது ஏற்க முடியாத ஒரு விஷயம். ஒரே தாய் வயிற்றில் பிறக்கிற 5 குழந்தைகளுக்கு 5 பேரும் ஒரு ஒரு விதமாக இருக்கிறது எப்படி? எப்படி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு சிந்தனை வருது? 5 பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லை. ஒருத்தவங்களும் ஒரு ஒரு துறையில் போகிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு வாழ்க்கையில் வர துன்பத்துக்கு யாரையோ ஒருத்தவங்களை கை காட்டுறோம். இது எங்கள் அப்பா அம்மா இந்த ஸ்கூலில் என்ன ஒழுங்காக படிக்க வச்சுருந்தா நான் இன்னும் நல்லா வந்திருப்பேன். இல்லை என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், யாரோ ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில் வர துன்பத்துக்கு நம்ம கை காட்டுறோம். ஆனால் நம்ம ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாம் நீ உன்னை வடிவாக்கம் பண்ணிக்கினது. நீ எப்படி டிசைன் பண்ணின்னு வரையோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே எல்லாம் நடக்குது. எல்லா பொறுப்பையும் நீயே ஏற்றுக்கொன்றாங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயம், நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், வாழ்க்கையில் நமக்கு நிறைவு கொடுக்குற விஷயம். என்னைக்கு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நடக்கிற துன்பத்துக்கு இன்னொருத்தவங்களை கை காட்டி இன்னொருத்தவங்களை நினச்சி கஷ்டப்படாமல் இருக்கிறானோ,
இன்னொருத்தவங்கள வந்து வையாமல் இருக்கிறானோ, எல்லாத்துக்கும் தனக்கு தானே பொறுப்பேற்றுக்கிறானோ, அங்கேயே அவனுக்கு ஒரு மனநிறைவு வந்துடுச்சு. யாரை பற்றியும் அவன் திட்ட போகிறதில்ல, யாரை பற்றியும் அவனுக்கு கசப்பான எண்ணங்கள் இல்லை. இன்னொருத்தவங்கள பற்றி நாம் வந்து தப்பாக நினைக்கும் போதோ, தவறாக பேசும்போதோ, திட்டும்போதோ, முதல்ல பாதிக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தீய விஷம், அந்த தீய நச்சு எடுத்துடணும் உடம்புல இருந்து. அப்போ என்ன சொல்கிறாங்க? இது எல்லாத்துக்குமே நீ தான்ப்பா பொறுப்பு. தன்னை தன்னாலே உயர்த்தி கொள்க. தன்னை தான் இழிவடைய செய்யக்கூடாது. ஏனென்றால் தானே தனக்கு நண்பன், தானே தனக்கு பகை. உன்னை உயர்த்திக்கிறதும் தாழ்த்துக்கிறதும் உன்கிட்ட தான் இருக்குது. சொன்னவர் யாரு? மகரிஷி வியாசர். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இன்மையும், தானே தன் வினைப்பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் யாமே. உனக்கு நண்பனும் நீதான், பகைவனும் நீதான், தலைவனும் நீயா, எல்லாமே நீயே தான். உன்னை நீ தான் டிசைன் பண்ணிக்கிற. இதை சொன்னவர் யார்? தவஞானி திருமூலர். சொன்னவங்கெல்லாம் பெரிய பெரிய பிரம்மஞானிகள், மகரிஷிகள். அப்போது நம்மளை தான் டிசைன் பண்ணிக்கிறோம். இந்த பிறவியில் வந்து எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்குது. ஏதோ பூர்வ புண்ணியம், பூர்வ ஜென்மத்தில் என்னுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் நல்லா இருந்திருக்குது. அதை வந்து இந்த பிறவியில் நான் அனுபவிக்கிறேன். இதை நான் தக்க வச்சுக்கணும். இனி எந்த பாவ காரியங்களையும் செயல்படாமல் அன்றைய தினம் தூங்கி எழுந்திருக்கிறோம். இன்றைய தினம் அன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்களாலையும் செயல்பாடுகளாலும் யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்காம அந்த தினத்தை நம்ம வாழ்ந்துட்டோம்னா, தீய கர்ம வினை என்ற அந்த வித்தை வறுத்துட்டோம். வித்தை வறுத்துட்டா அது முளைக்கிறதில்ல. அதுதான் அது ஒரு தவம். சரி, இப்படியெல்லாம் வாழறது சாத்தியமா சார்? கேள்வி கேட்கலாம். சார் எப்படி சார் நம்ம இந்த உலகியல் விஷயங்களோட இருக்கும் பொழுது தப்பு பண்ணானா எனக்கு கோவம் வருது, ஆத்திரம் வருது, திட்ட தோணுது, இதுக்கு இவன் தான் காரணம்னு சொல்ல தோணுது. அப்போது இப்படியெல்லாம் சாதாரண மனிதர்களால் வாழ முடியாது தான். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, நம்ம ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க, அப்பா யோகாஸ்திரம்னு யோக நெறிகள்னு உங்ககிட்ட ஒரு பிரம்மாஸ்திரத்தை கொடுக்குறேன். அதை நீ கையில் வச்சுக்கோ. அது தினந்தோறும் நீ பழகு. அதை பண்ணால் உடம்பு நல்லா இருக்கும், உன் மனசு நல்லா இருக்கும், மனோபலம் நல்லா இருக்கும். இந்த மனோபலம் நல்லா ஓங்கி உயர்ந்து இருக்கும் பொழுது எந்த தீய எண்ணங்களும் உள்ளே வராது, யாரையும் தப்பாக நினைக்க தோணாது, மன சமநிலையில் இருக்கும், உன்னோட கர்ம வினைகள், தீய கர்ம வினைகள் எதுவும் சேராது, வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இதுதான் யோக சாஸ்திரத்தினுடைய அற்புதமான ஒரு நுட்பம். என்னைக்கு மனிதன் வந்து யாருக்கும் மனதளவிலையும் செயல்களவிலையும் எந்த தீங்கையும் செய்ய இருந்துட்டானோ அவன் உயர்ந்துட்டான். மனிதனுடைய அடுத்த பரிணாமம் அதுதான். அவன் மீண்டும் பிறவாமைக்கு தயாராகிட்டான். அந்த பாதையில் அவன் போயிட்டு இருக்கிறான். அதுக்காக வகுக்கப்பட்ட யோக நெறிகள், பாதைகள் தான் இது. அதனால் பூர்வ ஜென்மத்தில் நாம் என்னமா இருந்தோமோ அதை பற்றிலாம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்த ஜென்மாவில் நமக்கு யோக நெறிகள் கிடைச்சிருக்குது. இப்போ வாழற வாழ்க்கையை நல்லபடியாக இந்த யோக நெறிகளை பழகிட்டு நம்மளை நாமே நல்லபடியாக டிசைன் பண்ணிக்கின்னு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை பண்ணிட்டு யாருக்கும் எந்த துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும். வாழ்ந்துட்டா அது ஒரு பெரிய தவம். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சாதனை அதுதான். அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கறது தான் யோகம். அதே மாதிரி யோக சாஸ்திரத்தில் நம்ம வளர்ந்து வரும்போது குருதேவர் சொல்வார், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், ஆத்ம தரிசனம்லாம் கிடச்சி வளர்ந்து வந்தோம்னா ஒரு ஒரு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் போட்டுன்னு தியானம் பண்ண உட்காந்தோம் அப்படின்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பிறவி எடுத்தேன், என்ன இருந்தேன்றதை நம்ம பார்த்துடலாம். பூட்டும் சாவி நமக்குள்ளே தான் இருக்குது. எல்லாம் நமக்குள்ளே, நம்ம மூளை நடுமனம் தானே ஆன்மான்றோம். அதுதான் எல்லாத்தினுடைய தொகுப்பு, பதிவுகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பும் அங்கே தான் இருக்குது. அதை பார்த்துடலாம். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இருக்கிற அளவுக்கு நமக்கு பெரிய ஒரு மனப்பக்குவம் வேணும். இந்த பிறவியில் நாம் செய்த விஷயங்களை நினச்சி பார்க்கும்போதே நம்மளால் முடியல. நமக்கு யார் நம்ம கூட இருக்கிறவங்க, இன்னும் பூர்வ ஜென்மத்தினுடைய விஷயத்தெல்லாம் பார்த்தா மனிதனுக்கு அந்த தாங்கக்கூடிய மனோபலம், மனோசக்தி வேணும். அந்த அது அறிவை அடைவதற்கு முன் வருகின்ற ஆற்றல். அறிவை அடைவதற்கு முன் கை வருகின்ற ஆற்றல் ஆபத்தானது. திடீர்னு ஒருத்தருக்கு அந்த பூர்வ ஜென்மம் கிளிக் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துக்குறோம்ல, பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துடுச்சிங்க அவங்களுக்கு, அந்தந்த ஊருக்கும் ஓடுவாங்க. எங்கள் அப்பா அம்மா நீங்கள் இல்லை பாருங்கள், இவ்வளோ பேர் பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்து உலகத்தில் அங்கங்கே அவஸ்தைப்படுறாங்க. காரணம் அது அறிவை அடைவதற்கு முன் கை வந்த ஆற்றல். சாந்தி தேவி கேஸ் எடுத்துக்கங்க. ஆனால் அறிவை அடைந்த பிறகு வருகின்ற ஆற்றல் அமைதியை கொடுக்கும். அது பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சாலும் அது அமைதியாக கடந்து போயிடுவோம். அது ஒரு யோகியினுடைய செயல்பாடு. அந்த அளவுக்கு யோகத்துறையில் நம்ம வளரணும்.
குருதேவர் வந்து 4 பிறவி வகுத்துன்னு தான் வந்தார். காயவியூகம் வகுத்து 4 பிறவி எடுத்துன்னு வந்தார். இன்னும் ஒரு பிறவி இருக்குது. அடுத்த பிறவி 5 பிறவி. இந்த 4வது பிறவியில வந்து தன்னுடைய தாய் தன்னுடைய தாய் வந்து மரணமாகறாங்க. 110 வயசுல அம்மா மரணமாகறாங்க. மரணம் ஆயிட்டதும் இன்னும் ஒரு 3 பெண்கள் அந்த 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 தாய பார்க்க வராங்க. அப்ப குருதேவர் சொல்றாரு, "நான் ஒரே ஒரு ஃப்ரேம்ல என்ன 4 பிறவிகளுடைய தாய நான் ஒரே பிறவி, ஒரே இடத்திலே பார்த்தேன். அது நான் அடைந்த பெரிய பாக்கியம்ன்றார்." அந்த மாரி பார்த்துட்டு அத சாதாரணமா எடுத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். குருதேவர் அது எல்லார்கிட்டயும் தன்னுடைய ஆற்றல, சக்திகள, சித்திகள வெளிப்படுத்த மாட்டார். ரொம்ப அபூர்வம். அந்த மாரி ஒரு விஷயம் சொல்லும்போது தான், என்னுடைய 3 ஜென்மத்தினுடைய தாயும், இந்த பிறவியோட தாயும் எல்லாரையும் ஒரே இதுல நான் பார்க்குற அந்த பாக்கியம், அது ஒரு பெரிய நிறைவ குடுத்ததுன்னுவாரு. அந்த மாரி நமக்கு அந்த அளவுக்குலாம் பக்குவம் இருக்கணும். பூர்வ ஜென்மத்தில நாம என்ன வரணும், இவங்க உறவு என்ன, அந்த அளவுக்குலாம் நமக்கு பக்குவம் யோகத்துறையில அது பிராணாயாமம், யோகாசனம், பிராணாயாமம் பண்ண அந்த மனசுக்கு உரம் போட போட அந்த வாழ்க்கை தத்துவத்த புரிய புரிய நமக்கு அதெல்லாம் விளங்கிட்ட பிறகும் அந்த அனுபவம் ஏற்பட்டதுன்னா, அத கடந்து நம்ம போயிடுவோம். ஏன்னா, அத கடந்து போனா தான் முக்தின்ற ஆனந்தம் நமக்காக காத்துன்னு இருக்குது. சில பேர் இந்த சித்திகள்லயே மாட்டிக்கின்னு இங்கேயே உழல்றவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதனால ஒரு அற்புதமான விஷயம் நம்ம கையில இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அத வச்சுக்கின்னு எத பத்தியுமே நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏதோ ஏதோ நாம் செய்த பூர்வ புண்ணியம் தான் நமக்கு இந்த யோக நெறியில எடுத்து வந்து குடுத்துருக்குது. வழுவாம இந்த யோக நெறிகள பழகின்னு, உடல் ஆரோக்கியத்தோடையும், நல்ல எண்ணங்களோடும், நல்ல சிந்தனைகளோடும், நம்ம குடும்பத்துக்கும், நம்ம சுற்றுப்புறத்துக்கும், நம்மளுடைய சகோதர, சகோதரிகளுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டா போதும். வாழ்த்துக்கள் சார். குருவே நமः.